அது மாதிரி மலம் நிர்மலம். மலம்னா ஒரு அழுக்கு, கசடு அப்படின்னு எடுத்துக்கலாம். எதெல்லாம் நமக்குள்ள தெரியும், ஆணவம் கண்மம் மாயைலாம் நம்மளோட மும்மலங்கள். அது இல்லாம இருந்தா அது நிர்மலமா தூய்மையாயிடுது. அது போல சலனம், இது கூட ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தையா இருந்தது. சலனம், நிச்சலனம், சலனம் இல்லாம இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் இருக்கு. சலனம் இல்லாம இருக்கலாம், ஆனா அசைவு இல்லாம இருக்க முடியுமா? அசைவு எப்படிப்பட்ட அசைவா இருக்கணும்? அசைவு இருக்கணும், ஆனா ஒத்திசைவா இருக்கணும். அது ஒரு இசையக்கூடியதா இருக்கணும். ஒத்திசைனா நமக்கு தெரியும், சின்க்ரனைசேஷன் வாங்க, இணையக்கூடியதா இருக்கும்போது அது இசையா இருக்கும். சலனப்படுறதுன்றது வெறும் பதட்டம் தான். நமக்குள்ள பதட்டம் இருக்கும்போது அது சலனமா இருக்கு. அதனால மனதோட குணம் சலனம் தான். அசைவுன்றது உண்மையிலே பிரபஞ்சத்தோட குணம். அது இயக்கத்துல இருக்கு. அது இயக்கமற்று போல, அது இயக்கத்துல இருக்கு, மாற்றத்துல இருந்துட்டே இருக்கும். மாற்றம் என்பதுதான் மாறாதது இல்லையா, விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அந்த இயக்கத்துல இயக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு இசைவோட இருக்கு. அந்த இசைவு நமக்குள்ள வந்தா அந்த ஒத்திசைவு நமக்குள்ள வந்துடும். அந்த ஒத்திசைவு வந்துருச்சுன்னா அந்த இயக்கத்தோட அந்த அழகை நம்மளால பார்க்க முடியும். அதுல கேள்வி கேட்காத தன்மை வந்துடும். இதெல்லாம் அந்த வார்த்தைகளை பார்க்கும் போதே அது உள்ளுக்குள்ள அந்த பொருள் வரும்போது எப்படி ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அகாரம். இதுக்கு ஒரு புதிய வார்த்தையா தான் இருந்தது இதுல தேடும் போது. நிராகாரம். அகாரம் அகாரகம் அப்படிங்கிறாங்க. அகாரகம்னா என்ன? நிராகாரம் அப்படின்னா என்ன? அகாரகம் அப்படின்னா உருவம் உள்ளது. நமக்கு உருவம் இருந்தாதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. நிராகாரம்னா உருவமற்றது. எதெல்லாம் நம்ம இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அந்த அகாரகத்துல போகுமா? இது இல்ல, அந்த உருவமற்ற தன்மைக்கு போகுது. அது எல்லாமே உண்மை அங்கதான் இருக்கு. நம்ம உருவமா பாக்குறதெல்லாம் பொய்த்தன்மை ஆயிடுது. அததான் நம்ம பாரதியார் கூட அழகா சொல்லுவார் இல்லையா, நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் மாயைகளோ, அற்ப மாயைகளோன்னு நிறைய பாட்டு, அந்த ஃபுல்லா சொல்லல, மொத்தத்தை சொல்றேன். பரப்பதுவேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யாரோ அற்ப மாயைகளோன்னு. ஏன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடிய உருவத்துல இருக்கு. அந்த உருவமற்ற தன்மைதான் உண்மையிலே மெய்த்தன்மை அப்படிங்கறத அவர் உணர்ந்திருக்காரு இல்லையா. அவர் ஒரு பெரிய ஞானி பாரதியார்.